Students, today we are going to see Civics Unit 1 Equality. Civicsல ஈக்குவலிட்டிங்கிற ஃபர்ஸ்ட் லெசன் தான் பார்க்க போகிறோம். ஈக்குவலிட்டினா என்னது? சமத்துவம், சம உரிமை அப்படி சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து என்னது ஈக்குவலிட்டி. In this lesson we are going to see to understand the meaning of equality, to know the importance of equality, to learn the different types of equality, to know the various article of our constitution that have guarantee equality. ஸோ இந்த லெசன் ஃபுல்லாக நம்ம ஈக்குவலிட்டியோடைய மீனிங்கு, அதோட இம்பார்ட்டன்ஸு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஈக்குவலிட்டி, ஆர்டிக்கலில் நம்ம கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்லியிருக்காங்க ஈக்குவலிட்டி பற்றி அப்படின்னு பார்க்க போகிறோம். see in this picture, ஒரு லேடி, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அப்போ ஹஸ்பண்ட் கேட்குறாரு, யூ லுக் குட் டூ டயர்ட் டுடே, ஹெவி ஒர்க் இன் ஆஃபீஸ் அப்படி சொல்கிறாங்க. உடனே wow, shall I help the house chores? Oh, that is great. அவர் என்ன பண்ணுறாரு, வீட்டு வேலைக்கு அவங்க ஒய்ஃப்க்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, ஏன்னா அவங்க டயர்டாக. இதுதான் வந்து என்னது ஈக்குவலிட்டி. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் ஈக்குவலாக சொல்லு. இன்ட்ரடக்ஷன். நேச்சர் ஹஸ் மேட் மேன் இன் ஈக்குவல் இன் கலர், ஹைட், டேலண்ட், ஃபிசிக்கல் strength, etc. And the nature inequalities can never be rectified. Even the twins looking like the similar or not equal in their abilities. என்ன சொல்கிறாங்க, மனுஷங்க வந்து என்னதான் நம்மளாம் ஒன்றா மனிதர்கள் அப்படின்னு இருந்தாலும் நம்மளோட இது என்னது, கலரு, ஹைட்டு, நம்மளோட டேலண்ட்டு, ஃபிசிக்கலாக நம்மளுடைய பாடி டெக்ஸ்சர் எல்லாமே நான் வேரியேஷனாக இருக்கும். நம்மளுடைய கலர் எல்லாமே என்னதான் ட்வின்ஸாகவே பிறந்தா கூட அவங்க கூட எப்படி இருப்பாங்க, ஹேபிட்டில் வேறு விஷயங்களில் வந்து அவங்க ஒன்றா இருக்க மாட்டாங்க. ஸோ இன் ஈக்குவலிட்டிங்கிறது வந்து காமன், உலகத்தில் காமனான விஷயம். they should not be given equal opportunity for the development of their skills. What is equality? Equality is ensuring individuals or groups that are not treated differently or less favorably for the basis of specific protected characteristics, including areas of race, gender, disability, religion or belief, sexual orientations and age. ஸோ ஈக்குவலிட்டிங்கிறது வந்து என்னதுன்னு சொல்கிறாங்க, ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒரு ஃபேவர். நம்ம நாட்டில் வந்து எல்லாருமே எல்லாத்துக்கும் சமம் அப்படிங்கிற மாதிரி. அது வந்து ஜெண்டராக இருந்தாலும் சரி, ஆண் பெண்ணாக இருந்தாலும் சரி, வேறு ஒரு மதம் இனம் மொழி பேசுகிறவங்களாக இருந்தாலும் சரி, ஆண் பெண் யாராக இருந்தாலும் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. According to the Professor Laxi, equality does not mean unify of the treatment, that's the sameness of reward. It means first of all absence of the social privilege. On the second, it means that acute opportunities are laid upon to all. ஸோ அக்கார்டிங் என்ன சொல்கிறாங்க, ஈக்குவலிட்டிங்கிறது எல்லாருக்கும் சரி சமம் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ஈக்குவலிட்டி. Equality is a powerful moral and political ideas that has inspired and guided human society for many centuries. The concept of the equality invokes the idea that all human beings have equal worth regardless of their caste, color, gender, race or nationality. The democratic ideas such as liberty, equality, etc. are meaningful or effective only when they are implemented with justice. ஸோ ஈக்குவலிட்டிங்கிறது வந்து எல்லாருக்குமே சரிசமம், எல்லாருமே எல்லா விதத்துலேயும் சமன்றது வந்து ஜஸ்டிஸு, நீதிக்கு இதுவாக எல்லாருமே சமமாக நடந்துக்கணும் அப்படிங்கிறாங்க. கைண்ட்ஸ் ஆஃப் ஈக்குவலிட்டி. சோஷியல் ஈக்குவலிட்டி. Social equality means that all citizens are entitled to enjoy equal status in society. There should not be any discriminations of caste, creed, color and race. All should have equal opportunity to develop their personality and their complete goals. ஸோ சொசைட்டிங்கிறது வந்து என்னது, நம்மளுடைய சோஷியல் ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லைங்களா. நம்ம எந்த நாட்டு, நம்ம வந்து எந்த மொழி பேசுகிறவங்களா இருந்தாலும், என்ன கலராக இருந்தாலும் எல்லாருக்குமே என்னது ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். எல்லா பர்சனாலையும் என்ன பண்ணணும், மதிக்கணும். இவங்க வந்து மேல் ஜாதி, இவங்க கீழ் ஜாதி, இவங்க பணக்காரு, இவங்க ஏழை, இவங்க வந்து கலரில் ரொம்ப நல்ல கலராக இருக்காங்க, இவங்க கலர் இல்லை, எக்கனாமிக்கில் இவங்க புவரு, இவங்க வீக்கு, இவங்க வந்து ரிச், அப்படிலாம் என்ன பண்ணக்கூடாது. சோஷியலாக எல்லாருமே ஒன்றா ஈக்குவலிட்டியாக இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிவில் equality. Civil equality is the enjoyment of the civil rights by all citizens. There should not be any discriminations of superior or inferior, the rich or poor, caste or creed. Equal rights should be available to all the persons and nobody should be denied enjoyment of any rights.
A rule of law is forced in England in the eyes of law or equal, and equal treatment is given to all by the rule of law. In India, the same rule of is followed. So என்ன சொல்கிறாங்க, சிவில் நம்ம குடிமக்களாக இருக்கிற எல்லாருக்குமே என்னது இந்திய குடிமகள் அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் ஒரு கடைசியில் இருக்கிற ஒருத்தவங்களுக்கும் சரி ஒரு முதன்மையானவங்களுக்கும் சரி எல்லாருக்குமே ஒரே ஈக்குவலான ட்ரீட்மெண்ட் தான், எல்லோரும் ஒரே மாதிரி தான் கவனிப்பாங்க, எல்லாருமே ஈக்குவல். இதே தான் இங்கிலாண்ட்லேயும் சொல்லியிருக்காங்க. அந்த ரூல்ஸை தான் நம்ம நாட்டில் என்ன பண்ணுறோம், ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், பொலிட்டிக்கல் ஈக்குவலிட்டி. All the democratic countries, including India, have guaranteed the political rights to all citizens, includes right to vote, right to hold public office, right to criticize the government. ஸோ பொலிட்டிக்கல் ஈக்குவலிட்டின்னு வரும்போது என்ன பண்ணுறோம், எல்லாருமே இந்த டெமோக்ரட்டிஸ் நம்ம மக்களாட்சியில் இருக்கோம் இல்லையா, நம்ம எல்லாருக்குமே ஓட்டு போடுற உரிமை இருக்குது. பப்ளிக் ஆஃபீஸர்ஸ் வந்து நமக்கு சர்வீஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட்டு இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்கள கிரிட்டிசைஸ் பண்ண, நீங்கள் நல்லா செய்கிறீங்க, நீங்கள் செய்யலை, இப்படி செய்யணும், அப்படி எல்லா இது பண்ணுறதுக்கும் நமக்கு ரைட்ஸ் இருக்குது. Citizens should have equal opportunity to actively participate in the political life. These rights can be enjoyed through the universal adult franchise. In India, the voting right is given to all the citizens who has attained 18 years of the age without any discriminations. India is the first country to give right to vote to women from the very first general elections held in the year 1952. ஸோ என்ன சொல்கிறாங்க, நம்ம நாட்டில் வந்து முதல் 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க வந்து என்ன பண்ணலாம், ஓட்டு போடலாம். நம்ம நாட்டில் தான் என்ன பண்ணியிருக்காங்க, 1952 வந்து எல்லாருமே ஓட்டு போடலாம். மெயினானது பெண்கள் கூட ஓட்டு போடலாம் அப்படிங்கிறது அறிவிச்சிருக்காங்க. இந்த சுவிட்சர்லாந்து the right to vote is given to women in 1971. 1971 தான் சுவிட்சர்லாந்துக்கே ஓட்டு போடுறதுக்கு உரிமை கொடுத்துருக்காங்க பெண்களுக்கு. ஆனால் நம்ம நாட்டில் முன்னாடியே கொடுத்துருக்காங்க. Any persons who have completed age 25 can contest the election. ஸோ 25 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, 25 வயசில் இருக்கவங்க யாராக இருந்தாலும் அவங்க எந்த எலெக்ஷனில் வேணாலும் நிற்கலாம். ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு இருக்கிற வேல்யூ வந்து அது ஜென்ரல் ஒருத்தர் சாதாரண குடிமகனுக்கும் இருக்குது. ஜென்ரல் ஈக்குவலிட்டி. ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் போத் men and women are free to develop their personal abilities and make choices without any limitations. Women were not given equal rights and they were considered as weak as compared to men, and they were placed in the secondary position to men. என்ன சொல்கிறாங்க, நார்மலாகவே மென் உமன்னாலே அது ஒரு பார்ஷியாலிட்டி இருக்கும். ஆண்கள் வந்து பெண்களை விட பெரியவங்க, அவங்களுக்கு கீழே தான் பெண்கள் அப்படிங்கிற ஒரு டாமினேஷன் பொசிஷன் செகண்டரி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். They should not be treated equal, not mean that women and men have the become the same, but their rights, responsibilities and opportunities will not depend on whether they are born male or female. Gender equality is the equal right of both men and women to have access to opportunities and resources. They have right to participate in the economic sphere and make important decisions. Women with their talent and hard work, they proved that their ability is not less than men. மேல் ஃபீமேல் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஏன்னா எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி எக்கனாமிக் ஸ்பியரில் வந்து எஜுகேஷன்லேருந்து எல்லா டேலண்ட்டும் வந்து என்னது பெண்களும் ஆண்களுக்கு ஈக்குவலாக செயல்படுறாங்க. இப்போ பெண்களுக்கும் அந்த எல்லா திறமையும் இருக்குது அப்படிங்கிறத அவங்க வந்து நிரூபித்து காட்டியிருக்காங்க. nowadays women are successfully working in many fields like border security force, Indian Air Force, etc. For the uplift of women, 50% reservation has been given for women in local bodies. 50% வந்து பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து பெண்களும் முன்னாடி வரணும், ஏன்னா ஆண்களும் பெண்களும் சமம், அந்த ஈக்குவலிட்டிக்காக இந்த மாதிரி ஒரு ஆக்ட் கொடுத்துருக்காங்க. The UNESCO says gender equality means that the women and men and girl or boys enjoy the same rights, resources, opportunities and protections. It does not inquire that girls and boys or women and men be same or that they better be treated exactly alike. As 2017, gender equality is the 5th of 17 Sustainable Development Goals of the United Nations. ஸோ யுனெஸ்கோலே என்ன பண்ணுறாங்க, ஜெண்டர் வந்து இம்பார்ட்டன்ட், கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாம் ஈக்குவல்,
அவங்களுக்கு தேவையான எல்லா சட்டங்களும் எல்லா ஆக்டும் வந்து என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 2017 இதுக்காக ஒரு 5th ஆஃபர்ஸ் இது பண்ணியிருக்காங்க. Efforts were made by the many activities from the 19th century onwards. The notable champions of the causes were Rajaram Mohan Roy, Ishwar Chandra Vidyasagar, Dayananda Saraswati, Mahadev Govind Ramji, Tarabai Shaindi, Begum Ruqya Shakwat Uzair. They worked hard to get equal status to the women. உமனுக்கு வந்து தனிப்பட்ட உரிமைகள், பெண்கள் அடிமை இருக்கக்கூடாது, பெண் உரிமைக்காகவும் அவங்களுக்கு வளர்ச்சிக்காகவும் போராடினாங்க இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்லாம். ஹியூமன் டிக்னிட்டி மீன்ஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஹியூமன் டிக்னிட்டி இஸ் த மோஸ்ட் important human right from which all other fundamental rights derives. Dignity is the equality of being honorable, noble and excellent. Every human being should be regarded as a very valuable member of the community. ஸோ இந்த ஈக்குவலிட்டி வந்து என்னது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேயே முக்கியமானது அதுதான். எல்லாருமே வந்து என்னது எக்ஸலண்ட், ஆனரபிள், நோட்டபிள், எல்லாருக்குமே எல்லா ஈக்குவலிட்டி குவாலிட்டியான டிக்னிட்டி இருக்கணும் அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் குவாலிட்டி ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் எஜுகேஷன். ஆல் த இண்டிவிஜுவல்ஸ் ஷுட் ஹாவ் similar chance to receive. All the individuals should have similar chance to receive education. They should have similar opportunity to develop their personality. We need to equality to get equal treatment in society. If we treat equality, we can earn respect and dignity. நமக்கு வந்து சுயமரியாதை, சுய ரெஸ்பெக்டில் வேணால் நான் படித்து எஜுகேட்டடாக நம்ம இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அதுக்கு எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். The equality in Indian constitution, almost the constitution of all countries the world have guaranteed equality. Likewise, the constitution of India also guaranteed equality to all citizens to providing article for 14 to 18. Article 14 18 வரைக்கும் ஈக்குவலிட்டி பற்றி தான் சொல்லியிருக்காங்க. 14 guarantees to all the people equality before law. எல்லாருமே சட்டத்துக்கு முன்ன equal. Next, Article 15 deals the provisions and discriminations. Article 16 provide equality of opportunity in matter relating to the employment. Article 17 abolish the practice of untouchability. Article 18 abolish the title conferred to citizen. ஸோ இந்த அன்டச்சபிலிட்டி அது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த லாஸ் வந்து இருக்குது நமக்கு. We can promote equality by treating all fairly, creating an inclusive culture, ensuring equal access to opportunities, enabling to develop full potential, making laws and policies, education. ஒரு நம்மளோட ஈக்குவலிட்டி வந்து என்னது டெவலப் ஆகணும், இல்லை நல்ல ஒரு ப்ராசஸில் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணணும், முதல்ல எல்லாருமே சமமாக நினைக்கணும். மெயினாக எஜுகேஷன் வேணும். எல்லாருக்கிட்டையும் பொட்டென்ஷியல் இருக்குது. ஒரு சின்ன மனிதராக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் யார் இருந்தாலும் முதலமைச்சராக இருந்தாலும் சரி, பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் ஒரு சாதாரண குடிமகனாக இருந்தாலும் எல்லாருக்குமே என்னது ஒரே உரிமை தான் இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணும். Conclusion. India is the largest democratic country in the world. Equality and justice are the pillars of the democracy. Justice can be achieved when people are treated equality. Equality is so important because it preserves the dignity of an individual. Equality is an important principle for the society to function. ஒரு நாடு வந்து நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது வந்து அது நம்ம ஈக்குவலாக இருக்கிறத காட்டுறது தான். இந்தியாவில் நம்மளுடைய நாட்டில் நம்ம வந்து மக்கள் டெமோக்ரஸிக் இந்தியாவில் வந்து என்னது எல்லாருக்கும் எல்லா உரிமையும் இருக்குது. எல்லாருமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறாங்க, எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, எல்லாருக்கும் ஒரு சுய மரியாதை, இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது. இதுதான் வந்து ஒரு நாட்டின் ஈக்குவலிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல் ஃபார் த சொசைட்டி டு ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட், த சம்மரி. லிபர்ட்டி அண்ட் த equality are the two fundamental concepts of democracy. All people should be equal before law and everybody should be given equal chance and opportunity to participate in political life. Civil implies equality for all
before law. Gender equality means both men and women should be treated equally. The various laws, programs of the government aim at gender equality. ஸோ நமக்கு வந்து என்னது இந்த லெசன் ஃபுல்லாகவே நம்ம ஈக்குவலிட்டி பற்றி தான் பார்த்தோம் இல்லையா. டைப்ஸ் ஆஃப் ஈக்குவலிட்டி, ஈக்குவலிட்டி இம்பார்ட்டன்ஸு, ஈக்குவலிட்டி தான் வந்து ஒரு நாட்டினுடைய முக்கியமான பங்கு வகிக்குது. அதை வச்சு ஒரு நாடு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, எந்த அளவுக்கு அவங்க சமுதாயத்தில் விழிப்புணர்வோடு இருக்காங்க, அப்படி அட்வான்ஸ்டாக இருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கலாம். அதுதான் வந்து இந்த லெசனில் சொல்லியிருக்காங்க. ஸோ we have completed here children. So study well this lesson, understand the concept and complete the assignments. Thank you children.